ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய பீட்ரூட் ஆரஞ்ச் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு. நிறைய பேர் என்னோடய பீட்ரூட் ஆரஞ்ச் ரெசிபிக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதே போல் வெரைட்டியாக ஹெல்த்தியான சாலட்ஸும் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இன்றைக்கி இன்னொரு ரொம்ப சத்துள்ள நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வச்சு ஒரு சுவையான சாலட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி சாலட்ஸ் ஏன் நம்ம டெய்லி ஒரு வேளையாவது சாப்பிடணும்னு நான் என்னோட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே லிங்க் பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய பீட்ரூட் ஆரஞ்ச் ரெசிபியும் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போது நம்ம இன்னைக்கோட சாலட் ரெசிபியை பார்க்கலாம். நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க இந்த இன்க்ரீடியன்ஸை இமேஜில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஷாப்பிங் போகும்போது இந்த இமேஜை ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் யூஸ்வலி டின்னருக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இன்னைக்கோட பாலக் மஷ்ரூம் சாலட் டின்னர் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பாலக்கீரை, காளான் மஷ்ரூம், வெள்ளரிக்காய், ஸோ லோக்கலாக விளையக்கூடிய குக்கும்பராக பார்த்து வாங்குங்க, 2 தக்காளி, 1 எலுமிச்சை, ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர். ஸோ இந்த சாலட்க்கு நம்ம பாலக்கையும் மஷ்ரூமையும் வேக வைக்கணும். ஸோ இப்போ பாலக்கை கட் பண்ணி வேக வைக்கலாம். நெக்ஸ்ட் மஷ்ரூமை கட் பண்ணி எண்ணெயில் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அடுத்ததா நான் எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை கட் பண்ணலாம். முதல்ல தக்காளியை கட் பண்ணலாம். அடுத்து குக்கும்பரை கட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். முதல்ல பாலக், ரெண்டாவது மஷ்ரூம், மூணாவதா குக்கும்பர், அப்புறம் தக்காளி. இப்போ சாலட்கான ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு லெமன் புழிஞ்சுக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், கொஞ்சம் சால்ட், அப்புறம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸிங்கை நம்ம சாலட்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சாலட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரெடி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது செய்ய ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸை நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். See you soon through another video. So take care. Bye-bye.